மக்களிடம் பேதங்கள் ஏற்பட வழி வகுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த மாட்டோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நன்றி. அப்புறம் என் சொந்த விஷயம், ஐ டோன்ட் லைக் அரசியல். எனக்கு அரசியல் சுத்தமாக பிடிக்காது. 87க்கு அப்புறம், அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் பிடிக்கும், அதுக்கு முன்னாலையும் பிடிக்காது. ஸோ முக்கியமான விஷயம், இப்போ வாழைப்பழம் இருக்குதுல்ல, அது ரோட்டில் சாப்பிட்டுட்டு அந்த தோலை ரோடு மேலே போட்டுட்டு போகிறாங்கல்ல, எவனா அது மேலே காலை வச்சு வழிக்கு விழுந்து சாவுடா, அப்படி இருக்க முடியாது. ரைட்டுங்களா? குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்காரர்களுக்கும் இது சொல்லப்பட்டது. இந்தியாவில் பிறந்த யாருக்கும் அல்ல. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1955 முதலில் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் 1987 சில நிபந்தனைகளுடன் இந்த சட்டத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம். குடியுரிமை சட்டம் வேற, குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இதன்படி பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத அடக்குமுறைக்கு உள்ளாகி அங்கிருந்து 2014 டிசம்பர் 31 முன்பு இந்தியாவுக்கு வந்து குடியேறிய இந்து, கிறிஸ்துவ, சீக்கிய, சமணர், பாரசீகர், பௌத்தர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமை வழங்க இந்த மசோதா வழிவகை செய்தது. கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் 2019 டிசம்பர் மாதம் குடியுரிமை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியின் ஒப்புதலும் பெறப்பட்டது. மத்திய அரசு அறிவிப்பு. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டதுடன் சட்டம் உடனடியாக அமுலுக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளன. இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல் பயங்கரமாக இருக்குது இல்லையா? இந்த காலகட்டத்தில் இதை ஏன் கையில் எடுத்தார்கள்? அது என்ன கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் குடியுரிமை சட்டம் ஏற்கனவே இருக்குது, 1955 இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து 2019 திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் இது ஒரு 60களிலேயே இது வந்திருக்க வேண்டும். என் வீட்டுக்குள்ளார எல்லாரும் உக்காந்துப்பா, நான் கம்முன்னு பார்த்துன்னு இருப்பேனா? என் வீட்டில் எல்லோரும் உக்காந்துக்கினா நான் சும்மா உக்காந்துன்னு இருப்பேனா? CAA Citizenship Amendment Act 2019 டிசம்பர் 11 சட்டமாக ஏற்றப்பட்டது. இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சியர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், இவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு பயப்பட்டு அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தவங்களை இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடிய what is CAP? Whom does it apply to? Only to Hindus, Sikhs, Jains, Buddhists, Paris and Christians from 3 countries who are facing religious persecution in those countries and who are already in India before 1st December 2014. 1st December 2014, remember the date. நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ஒன்றுமே கிடையாது. இந்த பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான் இவங்க அந்த பிரச்சனைகள் அப்போது அங்கே இருந்து அந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாமல் அங்கேருந்து தப்பிச்சு பெரிய பெரிய அதிர் வலைகள்லாம் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே ஓடியாந்தாங்க இல்லை, இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கல்ல. அவங்க எல்லாம் ஒரு 5 வருஷம் அது அதிகமாக இருப்பவங்க 31 டிசம்பர் 2014 சிட்டிசன்ஷிப் வழங்குவதற்காக ஒரு சட்டத்தை இயக்கிறாங்க. அவ்வளோதான். இதனால நீங்கள் நான் அந்த மாதிரி கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள், இந்துக்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. யாருக்காக? அடிப்படையாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்காரங்க தப்பிச்சு அகதிகளாக இங்கே வந்தாங்க இல்லை, அவங்க அந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக இயற்றப்பட்ட சட்டம் நமக்கு அல்ல. நம்ம இந்திய மண்ணில் பிறந்த நான், நீ, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா யாருக்கும் இது கிடையாது. இந்த விச் 3 countries அப்படி பார்த்தா இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அதன்படி என்ன இருந்ததுன்னா, தேர் ஆர் 5 ways by
which a person can acquire citizenship of India after commencement of the constitution. அப்போது அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க சிட்டிசன்ஷிப் பை பர்த், அப்புறம் சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட், சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன், சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன், சிட்டிசன் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஆமாம். ஸோ அந்த சட்டப்படி இங்கே வந்து பெர்மிட் வாங்கி 11 வருஷம் இங்கே குடியிருந்து அப்புறம் அதன் பிறகு இந்தியாவுடைய குடி உரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற சட்டம் இருந்துச்சு. அந்த 11 வருஷத்தில் அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி, ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்டு 1955 1955 படி எந்த நாட்டிலிருந்து யார் வேண்டுமானாலும் வந்து குடியுரிமை கேட்க முடியும். ஈழத்தமிழர் கேட்கலாம், பாகிஸ்தானியர்கள் கேட்கலாம், இஸ்லாமியர் கேட்கலாம். அந்த மாதிரி இந்தியாவில் குடியுரிமை பெற்றவர்கள் இப்போவும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆமாம், மைனாரிட்டி கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள், பாசியர்கள், இவங்க பெர்சிக்யூடு வரும்போது அவர்களுக்கு உண்டான சட்டமாக தான் இதை பார்க்கணும். ஸோ இந்த சட்டப்படி செக்ஷன் 6B படி இந்திய பிரஜைகளாக இருப்பாங்க. இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் இந்திய பிரஜைகள், இந்தியாவில் பிறந்த திருமணம் முடித்தவர்கள் இந்திய பிரஜைகள், இப்படி இந்திய பிரஜைகள் குழந்தைகளாக இருப்பவர்கள், அப்புறம் இந்திய பிரஜைகள், மைனாரிட்டி சில்ட்ரன்ஸ் பிரஜைகள் எல்லாமே அதன்படி இருக்கக்கூடியவர்கள் தான். இது ஒரு பிரச்சனையே அல்ல. சிட்டிசன்ஷிப் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் இந்தியா என்பவர்கள் 1947 அப்புறம் இங்கு குடியுரிமை பெற்றவர்கள் அனைவரும் இந்திய பிரஜைகள். ஓசிஐ கார்டு, ஓசி சிட்டிசன்ஷிப்பு அப்படிங்கிற பல பேர் கனடாவுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அங்கே அந்த குடியுரிமை கார்டும் இருக்கும், ஓசிஐ கார்டும் இருக்கும். எல்லாருமே ஓசிஐ கார்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்துடுவாங்க. இந்திய குடியுரிமை சட்டம் பெற்றவர்கள் இருப்பாங்க. சட்டத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல, அது அப்படியே தான் இருக்குது. இதற்காக ஒரு இணையதளத்தை இப்போ உருவாக்கியிருக்காங்க. என்ன அடிப்படை புரிதல் என்றால், ஆமாம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் 31 டிசம்பர் 24க்கு முன்னாடி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்து இங்கே 5 வருட காலமாக வாழ்ந்து இருந்தால் அவங்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை. ஆமாம், இந்த CAA புரிந்து கொள்வது ரொம்ப சிம்பிள். 1955 குடியுரிமை சட்டம், ரைட். அது திருத்த சட்டம் எப்போ? 2019, ரைட். இது 2014 31க்கு முன்னால் யார் வந்து என்ன வந்துன்னா விஷயம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஐ டெல் யூ, ஐ ஷோ யூ. இங்கே பாருங்கள், என்னது இந்த பாருங்கள், பாருங்கள் இங்கே என்ன போட்டிருக்கு, நல்லா படிங்க. நல்லா படித்து பாருங்கள். நானே படிக்கிறேன். இதில் என்ன போட்டு இருக்குன்னு சொன்னாக்க, யார் யார் வந்து திஸ் இன்க்ளூட்ஸ் ஹிந்து, சிக்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் அரைவ்ட் இன் இந்தியா பிஃபோர் டிசம்பர் 31, 24. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டதுடன் சட்டம் உடனடியாக அமுலுக்கு வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளன. மேலும் தங்கள் மாநிலங்களில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தப் போவது இல்லை என்றும் அறிவித்தது உள்ளன. தற்போது தமிழக அரசும் இதே கருத்தை மொழிந்து உள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டு உள்ளதாவது: மக்கள் நலனுக்கு எதிரானது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய 20 நாட்களில் மத்திய ஜனதா அரசு இருந்து வரும் வேளையில் பல்வேறு தரப்பு மக்களாலும் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்திட அவசர கதியில் இருந்து நேற்று முன்தினம் அறிவிக்கை ஒன்றினை வெளிப்படுத்தியுள்ளது. இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு முற்றிலும் எதிரானது மட்டுமல்ல, பல வகையான மொழி, இன, மதம் மற்றும் வாழ்விட சூழல் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் ஒன்றுபட்ட உணர்வுடன் வாழ்ந்து வரும் இந்திய மக்களின் நலனுக்கும் இந்திய தாய் திருநாட்டின் பன்முக தன்மைக்கும் மத சார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானதாகும். மக்களை திசை திருப்பும் நோக்கும். அது மட்டுமல்ல, சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம் வாழ் தமிழர்களின் நலனுக்கும் எதிரானதுதான் இந்த சட்டம். இதன் காரணமாகத்தான் திமுக அரசு அமைந்த உடனேயே, அதாவது கடந்த 8/9/2021 அன்று சட்டசபையில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக அரசின்
அரசின் சார்பாகத்தான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து அதனை நிறைவேற்றி சட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசுக்கு அதனை அனுப்பி வைத்தோம். தமிழ்நாட்டை போலவே பல்வேறு மாநிலங்களும் இதனை எதிர்த்து குரல் கொடுத்து வந்துள்ளன. இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டின் கண்டனத்தில் இருந்து தப்பிப்பதற்காக மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக இந்த சட்டத்தை தற்போது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதோ என கருத வேண்டி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இடமில்லை. இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்த விதமான நன்மையோ பயனோ இருக்க போவது இல்லை. இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது என்பதுதான் இந்த அரசின் கருத்தாக்கும். எனவே மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட தமிழ்நாடு அரசு எவ்வகையிலும் இடம் அளிக்காது. இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் கலாட்டா. கட்சி தலைவர்: நம்ம கூட்டணியில் இணைந்த உங்கள் மன தைரியத்தை பாராட்டி உங்கள் கட்சிக்கு 3 தொகுதி பரிசு ஆதரவு தெரிவித்தார். தொகுதியெல்லாம் வேணாம், 50 லட்சம் ரூபாய் கடை இருக்குது, அதை தீர்த்தா போதும். 2 தொகுதி வாங்கி இருக்கீங்களே, என்ன செய்ய போகிறீங்க தலைவரே? ஆட வேற ஏதாவது கட்சிக்கு வித்துட முடியுமான்னு யோசிக்கிறேன். நீ வேற மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், புரிதல் வேண்டும். இங்கே எங்கே புரிதல் இருக்குது? பொண்டாட்டி புருஷனை புரிஞ்சிக்கல, பிள்ளைங்க அப்பனை புரிஞ்சிக்கல. தமிழ்நாட்டுக்கே ஒரு சாபக்கேடு இது பாருங்க. இட்ஸ் பெஸ்ட் திங், புரியுதுங்களா? ஈழத்தமிழர்கள் 11 வருஷம் வாழ்ந்தா அவங்க குடியுரிமை அப்படியே முடிவு ரூல்ஸ் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லை பறிப்பைப்பிடணும்னு யார் சொன்னது? எங்கே இருக்குது? எங்கே எழுதியிருக்கு? காட்டுக்கு பார்க்கலாம். நோ, தட் இஸ் ஆல். சும்மா இந்த எதிர்கட்சிகள் அவங்க பழுப்பு நடத்துறவங்க தானே இவங்க. பழுப்பு நடத்துறதுக்கு 1000 கலவரங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குவார்கள். பட் இது 1960களிலே இது வந்திருக்க வேண்டியது. இது ஒரு 3 கண்ட்ரிஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், தென் பங்களாதேஷ். புரியுதுங்களா? இங்கே முறைப்படி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா 1919 அப்புறம் இங்கே ஒரு 1400 பேர் நிறைய பேர் குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். நிறைய கார்டு சிஐ கார்டுலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. உள்ள போய் பாருங்கள். ஸோ இப்போது இதற்காக ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்காங்க. என்ன அடிப்படை புரிதல் என்றால், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் இவங்க 31 டிசம்பர் 2014 முன்னாடி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்து இங்கே 5 வருட காலமாக வாழ்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நாட்டோட குடியுரிமை பெறுவதற்கான எலிஜிபிலிட்டி தகுதியை அவங்க பெறுகிறார்கள். ஆனால் போய் அப்ளை பண்ணணும். இங்கே இருக்கிறதுனாலேயே அவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் ஆகிவிட முடியாது. ரைட் இல்லைங்களா? ஸோ அப்போ அப்ளை பண்ணுவதற்கு ஒரு இணையதளம் கொடுத்து இருக்காங்க. அந்த இணையதளத்தில் உங்களோட கேரக்டர் சர்டிஃபிகேட், நன்னடத்தை சான்றிதழ் ஒரு இந்திய பிரஜை வழங்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய 8th ஷெடியூல் இருக்குல்ல, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் இங்கிலீஷ் 8th ஷெடியூல். குடியுரிமைக்கு அப்ளை பண்ணுவதற்கு ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்காங்க. அங்கே அது உங்களுக்கு ஒரு நன்னடத்தை சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. அது ஒரு இந்திய பிரஜை உங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் இன் 8th ஷெடியூல் இருக்கு இல்லையா? 8th ஷெடியூல்னா என்ன? The 8th schedule to the constitution consists of the following 22 languages. 22 லாங்குவேஜஸ் இருக்குது. பாருங்களேன், அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி தமிழ் பாருங்க. இங்கே ஒரு இடத்துல இருக்குது, 16வது இடத்துல இருக்குது தமிழ். சரி, ஓகே. இந்த மாதிரி லாங்குவேஜில் உங்களுக்கு முழுமையாக ஒரு லாங்குவேஜ் பேச தெரிந்திருக்க வேண்டும். ஆஃப் திஸ் லாங்குவேஜஸ் இனிஷியலி இன்க்ளூட் லெந்தாக போயிட்டே இருக்குது. பார்த்துங்க, ஒரு தடவை படிச்சிங்க. ஸோ முழுமையாக ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு குடியுரிமை கார்டு கிடைக்கும். இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமே கிடையாது. சும்மா போட்டு புலம்பாதீங்க.
ஸோ மைடியர் பியூட்டிஃபுல் பீப்புள் சி உலகம் ரொம்ப பெருசு. யார் வேணால் எந்த நாட்டுக்கும் போகலாம். முறையானபடி அவங்களுக்கு அங்கு அவங்க கேட்குற சட்டத்திட்டங்கள், வழிமுறைகள், ஆத்தரைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து அதுக்கு உண்டான காசோ பணமோ கொடுத்த குடியுரிமை கொடுக்க போகிறான். எங்கே இருக்கிறோம் அமெரிக்காவில் குடியுரிமை இல்லையா? தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் என்று சில இருக்குது. அவன் எந்த நாட்டுக்கும் போக முடியாது, வரவும் முடியாது, குடியிருக்கவும் முடியாது, ஷூட் பண்ணி கொன்னுடுவான். ரஷ்யன் தெரிஞ்சுங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த சினிமாவில் சொல்லணும் வருவோம். அவன் வருவான் வரவும் மாட்டான். ஏசுநாத வருவாங்க இல்லைங்க வரல வளகம் அழின்னு சொல்கிறாங்க. அழகாலமாக சொல்கிறாங்க, அழிவே இல்லை. அதே அவன் வருவோம் அந்த நாட்டுக்கும் போக முடியாது. ஆனால் வேறு மாதிரி சொல்லுவாங்க எல்லா நாட்டிலையும். யாருன்னு உங்களுக்கு தெரியல. எந்த நாட்டிலையும் போட துவைச்சி எடுத்துருவாங்க. துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிருவான். அவன் இருக்கிறான், அவன் வருவான். ஓகேவா? ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள், சிஏ பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள் மேட்டர் தான். ஆமாம், அது ஆமாம், அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஆமாம், நிறைய சமாச்சாரங்கள் வந்து இருக்குது. சரி, இன்னைக்கு மிக முக்கியமான பதிவு. மறக்காம ஃபுல்லாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 டிசம்பர் 11 2019 சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டப்படி இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது பாருங்க. ஆமாம், மைனாரிட்டிஸ், ஆமாம், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சியர்கள், சீக்கியர்கள், அதான் தெரியுதா? பௌத்தர்கள், இவங்க மேல நடக்கக்கூடிய ஏதாவது தெரியுதா? பயப்பட்டு நம்ம நாட்டுக்கு ஏதாவது தெரியுதா? இது மாதிரி விக்கிபீடியாவில் போங்க, நிறைய விஷயங்கள் தெரியும்.